அமாவாசை என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும், முன்னோர் வழிபாட்டிற்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் ஒரு முக்கியமான நாளா கருதப்படுது. இந்த நாள்ல ஒரு சிலருக்கு சூழ்நிலை காரணமா தர்ப்பணம் கொடுக்க முடியாம போகலாம். அவங்க தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய தட்டுல சுத்தமான பச்சை அரிசியும், உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவ சிறிதளவு எடுத்துக்கோங்க. இறந்தவருடைய பெயர் என்னவோ அத அந்த அரிசியில 3 முறை எழுதணும். உங்க வீட்ல ஒருவர் அல்லது இருவர் யாராவது இறந்தவங்க எத்தன பேர் இருக்காங்களோ, அந்த ஒரே அரிசியிலே வந்து அவங்க பேர 3 முறை 3 முறை எழுதிட்டு, நீங்க எடுத்து வச்சிருக்கிற பூவ அந்த அரிசி மேல வச்சு, அத நீங்க தொட்டு கும்பிட்டுட்டு, அந்த அரிசிய இது என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை அரிசி சுத்தமான பச்சை அரிசி தான் வாங்கணும். அதுல சிறிதளவு எள் கலக்கணும் அப்படின்னா, நீங்க தாராளமா கலந்துக்கலாம். இல்ல வெறும் பச்சை அரிசியில மட்டும் இறந்தவருடைய பெயர் எழுதிட்டு, அந்த அரிசிக்கு பூவ சமர்ப்பணம் பண்ணிட்டு, அந்த அரிசிய தொட்டு கும்பிட்டுட்டு, முன்னோர நினைச்சு மனதார வழிபட்டுட்டு, அந்த பூவ எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு, அந்த அரிசிய கொண்டுட்டு போய் நீங்க பசுவிற்கு அல்லது உணவுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு கொண்டு போய் தானமா கொடுத்தீங்கன்னா, தர்ப்பணம் செய்த பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க.